வணக்கம் சினிப்போர் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 8வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட படைப்பாளி இயக்குனர் சங்கர் அவர்களின் முதல் படைப்பான ஜென்டில்மேன் படத்தை பற்றி தாங்க. 41 கோடி ரூபாய் ஒரே ஆளே கொள்ளை அடிச்சிருக்கான். இதோட சேர்த்தா 44 கோடி ரூபாய். யாரோ இந்த நிமிஷம் எங்க இருக்காம என்ன பண்றாவ? என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு சின்ன தம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே. அடக்கிறதுக்கு ஒருத்தி வரத்தான் போறா. முசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு வசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. சரஸ்வதி விக்கிறது பேர் சட்டமா? அப்படி சொல்றது வெக்கமா இல்ல? 150 நாட்களை கடந்து வெற்றி கொடி நாட்டிய தமிழ் படங்களில் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இன்னைக்கு நம்ம 21 இயர்ஸ் ஆஃப் ஜென்டில்மேன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜென்டில்மேன் திரைப்படம் 30 ஜூலை 1993 ஆண்டு ரிலீஸ் செய்யப்பட்டது. அன்னைக்கு இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக அமைஞ்சதாங்க சொல்லணும். முதல் படங்கிறதுனாலேயே பல நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்கர் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜென்டில்மேன் படத்துக்கு முதல்ல சரத்குமார் அவர்கள்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் கமல்ஹாசன் கிட்ட கூட கதை சொன்னாராம் சங்கர். ஆனால் பல காரணங்களால இந்த ரெண்டு பேருமே நடிக்க ஒத்துக்கலையாம். அப்புறம் தான் அர்ஜுன் கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்த சூழ்நிலையில் அர்ஜுன் அவர்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜென்டில்மேன் படத்துக்கு அப்புறம் தமிழ் மாஸ் ஹீரோஸோட லிஸ்ட்ல அர்ஜுன் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாருன்னு தாங்க சொல்லணும். அப்படி ஒரு டர்னிங் பாயிண்டா இந்த படம் அர்ஜுனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சங்கர் அவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய டைரக்டரா வளம் வந்த டைம்ல கூட முதல்வன் படத்துக்காக அர்ஜுனை தான் மீண்டும் தேர்வு செஞ்சார். இந்த படத்துல அர்ஜுன் அவர்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அனைத்துமே பெருசா பேசப்பட்டுச்சு. இந்த படத்தோட கதை திரைக்கதை கூட சங்கர் அவர்களோடது தான். ஆனா வசனம் மட்டும் பாலகுமாரன் அவர்கள் தான் பண்ணணும்னு ப்ரொடியூசர் கேட்டி கொஞ்சம் சொல்லிட்டாராம். அதுக்கு ஏற்ற மாதிரியே படத்துல வர வசனங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பிச்ச முதல் நாளே ட்ரெயினில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எடுத்தாராம் சங்கர். இவர் ஒரு புது இயக்குனர். படத்தில் இவ்வளோ டாக்கி போர்ஷன்ஸ் இருக்கும்போது எதுக்கு முதல் நாளே ஆக்ஷன் எடுக்கணும்னு அர்ஜுன் கொஞ்சம் சஞ்சலப்பட்டாராம். ஆனால் சங்கர் இதை படமாக்கின விதத்தை பார்த்ததுக்கப்புறம் அர்ஜுன் எதுவுமே சொல்லலையாம். தன்னுடைய திறமை என்னங்கிறது முதல் நாளிலேயே மொத்த யூனிட்டுக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சங்கர். இந்த படத்தில் அர்ஜுன் மற்றும் கவுண்டமணி பணத்தை கொள்ளடிக்கிற போகிற சீன்ஸ் எல்லாமே ஹைலைட்டாக அமைஞ்சது. குறிப்பாக ஐவி ஆஃபீஸில் பணத்தை கொள்ளடிக்கிற சீனில் பீடி குடிச்சிக்கிட்டு இருமிக்கிட்டே இருக்கிற ஒரு வயசான போலீஸ்காரர் கூட ஒரு ஃபைட் சீன் வரும். அதெல்லாம் அன்றைக்கி மக்கள் பயங்கரமாக ரசித்தாங்கன்னே சொல்லணும். இன்னொரு சீனில் அர்ஜுன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு எலியை கடிச்சு சாவடிக்கிற சீன்லாம் மக்கள் மத்தியில் அன்றைக்கி பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட்டுங்க. குறிப்பாக சிக்குப்புக்கு சிக்குப்புக்கு ரயிலே, ஒட்டகத்தை கட்டிக்கோ போன்ற படங்கள்லாம் சொல்லவே வேணாம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். இது இவருக்கு 2வது படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கூட ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ரணசிங்க பிரேமதாசா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்தி தான் எடுத்தாங்களாம். இந்த கிளைமேக்ஸ் வேணாம், தன்னோட ஹீரோயிசம் எடுப்படாதுன்னு அர்ஜுன் ஃபீல் பண்ணினாராம். ஆனால் இந்த படத்துக்கு இதுதான் கிளைமேக்ஸ்னு பிடிவாதமாக சொல்லிட்டாராம் ப்ரொடியூசர் கேட்டி கொஞ்சம். படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த கிளைமேக்ஸ் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்று தந்துச்சு. இந்த படத்தை 7 மாதத்தில் முடிச்சு கொடுத்தாராம் சங்கர். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே அன்றைக்கி வாங்க முன் வரலையாம். ஏன்னா இதோட டைட்டில் பார்த்துட்டு இது ஏதோ டப்பிங் படம் போல அர்ஜுனை வச்சு எடுத்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்களாம். இதுக்கு காரணம் அன்றைக்கெல்லாம் டப்பிங் பண்ணி வர தெலுங்கு படங்களோட டைட்டில்ஸ்லாம் இப்படி தான் இருக்குமா. அதனால நம்ம ப்ரொடியூசர் குஞ்சுமோகனே நேரடியாக களத்தில் இறங்கி ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாராம். இவ்வளோ நெருக்கடி ரிலீஸ் ஆன அந்த படம் அந்த வருடத்தின் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு கேட்டி குஞ்சுமோகன் அவர்களை பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய காரணம் திரு கேட்டி குஞ்சுமோகன் அவர்கள் தான். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு புது இயக்குனருக்கு பிக் பட்ஜெட்டில் படம் பண்ண வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் குஞ்சுமோகன் அவர்கள் சங்கருக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. எந்த ஒரு தயாரிப்பாளரும் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க என்பதே உண்மை. அதற்காக திரு கேட்டி குஞ்சுமோகன் அவர்களுக்கு சினிபாட் தமிழின் பிக் சல்யூட். இதெல்லாம் குஞ்சுமோகன் அவர்களால் மட்டுமே சாத்தியமான விஷயங்கள். அப்படி ஒரு தைரியமான, எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு தயாரிப்பாளர் இவர். இவரோட வாழ்க்கை படமாக எடுத்தாலே வேற லெவலில் தான் இருக்கும். அப்படி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி திரு குஞ்சுமோகன் அவர்கள். உழைப்பு, நேர்மை, துணிச்சல் போன்ற விஷயங்களுக்கு திரு கேட்டி குஞ்சுமோகன் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் பிக் பட்ஜெட் படங்கள்னாலே அது குஞ்சுமோகன் அவரோட தயாரிப்பில் தான் சாத்தியங்கிற அளவுக்கு கொடிக்கட்டி பறந்த தயாரிப்பாளர். நம்ம ஜென்டில்மேன் படத்தில் வர சிக்குப்புக்கு ரயிலே பாடலுக்கு நடனமாடினவர் பிரபுதேவா அவர்கள். அந்த நேரத்தில் பிரபுதேவா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் சங்கர் அவர்களோட 2வது படத்தில் நம்ம தான் ஹீரோன்னு. ஆமாங்க, சங்கர் அவர்களோட 2வது படம் காதலன் திரைப்படத்தில் பிரபுதேவா தான் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் சங்கர் பாணியில் வந்த ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் கூட இந்த காதலன். இந்திய சினிமாவே ஒரு கலக்கலச்சு இந்த படம். இதில் வந்த பாடல்களும் பாடல் காட்சிகளும். இந்த படத்தையும் தயாரித்தவர் கேட்டி குஞ்சுமோகன் அவர்கள் தான். அப்போ இருந்த காலகட்டத்தில் பிரபுதேவா ஹீரோ போட்டு அதுவும் ஒரு பிக் பட்ஜெட் படம் இருக்கிற துணிச்சல்லாம் ஒரு தயாரிப்பாளராக கேட்டி குஞ்சுமோகனுங்கிற கும்பனால மட்டுமே முடிஞ்சது. ரீசெண்டாக நடந்த சங்கரோட மகள் கல்யாணத்துக்கு முதல் பத்திரிகை தனக்கு வாழ்வு தந்த வள்ளல் என்ற முறையில் குஞ்சுமோகன் அவர்களுக்கு தான் வச்சாராம் சங்கர். திரு கேட்டி குஞ்சுமோகன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு ஒன்றை சினிபாட் தமிழ் மிக விரைவில் உங்களுக்காக வழங்க உள்ளது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம ஜென்டில்மேன் திரைப்படம் அந்த வருடத்துக்கான பல ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸை வாங்கி குவிச்சதுனே சொல்லணும். பெஸ்ட் ஆக்டர் அர்ஜுன்,
பெஸ்ட் டைரக்டர் சங்கர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் என் வீட்டு தோட்டத்தில்ங்கிற பாடலுக்கு சுஜாதான்னு விருதுகளை வாங்கி சாதனை படைச்சது. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஜீவா, எடிட்டர் பி லெனின் மற்றும் வி டி விஜயன் அவர்கள். இந்த படத்தில் நடித்த மற்ற பிரபலங்கள் மதுபாலா, சுபஸ்ரீ, எம்என் நம்பியார், மனோரமா, கவுண்டமணி, செந்தில், சரண்ராஜ், கௌதமி, பிரபுதேவா, ராஜு வினித், ராஜன் பி மற்றும் அஜய் ரத்னம். நீங்கள் இன்னும் இந்த ஜென்டில்மேன் படம் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.